தானா டேய் நான் இதுக்கு தானே கமல் சார் எங்கன்னு நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவரோட நிலைமை நம்மளுக்கு புரியும். ஏன்னா இப்போ ஒருத்தர் போயிட்டாருன்னா அவரே இருந்திருக்கலாம், அவரே வந்து எல்லாமே இதுக்கெல்லாம் வந்து செம்மையா பண்ணிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி இப்ப எனக்கு தோணுது. ஏன்னா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் அண்ட் ஃபுல்லா வந்து லைவ் ஃபுல்லா பாக்குறேன். அப்போதைக்கு எனக்கே தெரியுது இதெல்லாம் இது நடக்குது அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து என்னாலே டிசைட் பண்ணி எனக்கே ஒரு கருத்து ஒண்ணு கொடுக்க முடியுது. இருந்தாலும் ஏன் அவர் வந்து இப்படி திணறாரு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. இல்ல வந்து கண்டஸ்டன்ட்டுக்கு பயம் கொடுக்கணும்னு இவர் வந்து இப்படி திணறாரா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. நேத்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அந்த ஒரு புயல் எப்படி சுத்திட்டு இருக்கு இப்ப. ஆனா பிரெஞ்சல் புயல் வந்து எப்படி சுத்திட்டு இருக்கோ இப்ப அது மாதிரி வந்து நேற்று வந்து சுத்தி எரிஞ்சுட்டாப்ல நம்ம விஜய் சேது சார். அது பார்க்கும்போது எனக்கே எபிசோட் பார்க்கும்போது செம்ம கடுப்பாயிருச்சுங்க. எங்க சத்தியமா சொல்றேன், வீக்கெண்ட் எபிசோட பார்த்து தூங்கணும் முதல் நான் தான் கண்டிப்பா சொல்றேன். வீக்கெண்ட் எபிசோட கிட்டத்தட்ட ஒரு 11 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து டே கண்ணு சொக்கிருச்சு, ஏன்டா டே இப்படிலாம் பண்றீங்களாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொக்கிருச்சு. எனக்கு முடியல, பார்க்கவே முடியல நேற்று எபிசோட. ரொம்ப கஷ்டமா போச்சு மக்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகி எப்பயும் போல நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன், விஜய் சேது சார் வந்து ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டாரா அந்த கண்டென்ட் வந்து எவ்வளவு வந்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றாங்களோ அவ்வளவுக்கு வந்து அந்த ஒரு மேட்டர் வந்து இங்க உள்ளுக்குள்ள பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா அவர் வந்து அதிகமா வந்து என்ன பண்றாரு, நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க, அங்க போய் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்க, நம்மள என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மக்கள் மனசு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்ந்துகிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் சேது சார் வந்து சோசியல் மீடியால கவர்ந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மாதிரிதான் இங்க வந்துச்சா இங்க ஸ்ப்ரெட் ஆச்சா தூக்கி போடுற வீக்கெண்டுக்கு அந்த ஒரு கொஸ்டின் மார்க் எழுதி வச்சிருவாங்க. அந்த மாதிரிதான் வந்து விஜய் சேது சார் பேசியிருக்காப்ல. இப்ப என்னன்னா நம்ம ரயன், ராணவ், ஜெஃப்ரி 3 பேருக்கு வந்து செம்மையான ஒரு ஃபைட் போச்சு பொம்மை டாஸ்க்ல. அதை வச்சுதான் இப்ப பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ராணவ் நீங்க வந்து ஜெஃப்ரி கையை பிடிச்சு அமுத்தினது உங்களுக்கு தெரிஞ்சா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. தெரிஞ்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வலிக்குமா வலிக்காதா அப்படிங்கிற மாதிரி ராணுவ மறுபடியும் வந்து ராணுவ பெரிய போடு இருக்குது. அது ஒரு பக்கத்து இருந்தாலும் ஏன்னா நம்ம ஜாக்லின் மூடிட்டு உட்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதா இருக்கட்டும், இன்னும் பல வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காப்ல. இருந்தாலும் வந்து அவர் அந்த ஒரு வேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க நடந்தது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அட்டாக் பண்ண போனது வந்துட்டு ரயன் தான். ரயன் மேல வந்து எல்லாருமே பாயாம அந்த கோவா கேங்லாம் என்ன பண்றாங்க, ராணுவ மேல பாஞ்சிட்டாங்க. ராணுவ வந்துட்டு எப்படியாச்சும் கோவா கேங்ல இருந்து ஒருத்தன் போயிருக்கான், அவனை எப்படியா இருந்தாலும் நம்ம காப்பாத்துண்டா, அதனால நம்ம இங்கிட்டு திருப்பி போட்டு விட்டோம்னா அது வந்து இங்கிட்டு வெடிக்குண்டா, எல்லாருமே வந்து அங்க தப்பு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா வந்துட்டு அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி வந்துட்டு ரயன் மேல தப்பு இல்லையா, நம்ம ராணுவ மேல தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நோக்கத்துல போயிட்டாங்க. இவனாச்சும் பரவாயில்லைங்க, எனக்கு சுத்தமா வந்துட்டு ரயன் வந்துட்டு எதுக்கு தான் அப்படி பண்ணானோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியல. ஏன்னா அதை தான் அவரும் லாஸ்ட்ல கேட்டிருக்காப்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு மேட்டரே வந்துட்டு என்ன ஆச்சுன்னா புல்லிங் கேங் வந்துட்டு கோவா கேங் வந்து புல்லிங் கேங்கா மாதிரி இப்ப புல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா ராணுவ இது மாதிரி அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், அவன் பண்ணது தப்பு, 1% கூட ரயன் நீ பண்ணது தப்புடா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு புல்லிங் கேங் வந்துட்டு சொல்ல. இப்ப எனக்கு ஒரு சௌந்தர்யா பத்தி ஒரு கேள்வி வருது. என்னன்னு கேள்வின்னு பார்த்தா எப்பயுமே நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டுகளை வந்துட்டு அந்த ஒரு கேம்னு வந்துட்டு நான் வந்துட்டு நியாயமான நியாயம் பக்கத்தான் நிப்பேன், அநியாயம்னா அநியாயம் பக்கத்தான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு வார்த்தையை ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்க எல்லாருக்கும் வந்துட்டு சௌந்தர்யா வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பத்தி நானும் கிட்ட 3 வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். 3 பேர் சிவகுமார்ட்ட, தீபக்கிட்ட அண்ட் ரஞ்சித்திட்ட 3 பேர்த்தையுமே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் என்ன பேசியிருந்தாங்கன்னு. என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு சௌந்தர்யா வந்து இந்த மேட்டர் சொன்னாங்க. இது மாதிரி வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸுங்களை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன் எதுக்குமே கொடுக்க மாட்டேன், நியாயம்னா நியாயம், கேம்னா கேம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப எங்க போச்சு அநியாயம், இப்ப எங்க போச்சு, ரயன் போய் அடிக்க போனார்ல, அப்ப நீ அடிச்சது தப்படா, நீ அடிச்சது தப்படா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம்ல. இதே வந்துட்டு ராணுவ வந்துட்டு ஜெஃப்ரியை திட்டினா, ஜாக்லினை திட்டினதுக்கு நீ வந்துட்டு எகிரிட்டு அப்படி எப்படின்னா மாரியம்மா அப்படியே ஒரு படம் இருக்குமே டக்குன்னு அப்படியே மாரியம்மா அந்த ஒரு சாங் வந்துட்டு விஜய் சாங் ஒண்ணு வரும், அந்த ஒரு சாங்ல வந்துட்டு அப்படிதான் ஆடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஆடினதை வந்து பார்க்க முடிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப என்ன கேட்கறாங்கன்னா வந்துட்டு ரயன் நீங்க வந்துட்டு ஜெஃப்ரிக்கு வந்து அழுத்துறான் அப்படிங்கறதுனால நீங்க வந்துட்டு போய் பிடிச்சிங்க, அப்புறம் எதுக்கு நீங்க போய் மஞ்சளை பிடிச்சி அதே இடத்துல வந்துட்டு அழுத்திட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு வலிக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்க ஒரு கொஸ்டின் போகுது. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல வந்துட்டு ரயனை தான் அட்டாக் பண்றாரு போல தோணுது. மேபி வந்துட்டு அங்க அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா அட்டாக் பண்ணா நல்லா இருக்கும். திடீர்னு ராணுவட்ட போயிட்டாருன்னா அவன் வந்துட்டு சத்தியமா சொல்றான், அவன் வந்துட்டு இன்னசென்ட் ஒரு அப்பாவி பையன் மாதிரி தான் எனக்கு சத்தியமா தோணுது. உள்ள இருந்து பார்க்கும்போது அவங்க எப்படி தோணுதுன்னு தெரியல, நம்மளுக்கு பார்க்கும்போது வெளியில இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா வந்துட்டு அவன் ஒரு அப்பாவே, அவன் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இவன் தப்புன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி வந்துட்டு நீங்க பிடிச்சது எப்படி ரயன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க. அப்ப அவங்களுக்கு வலிக்காதா, அப்ப அவங்களுக்கு வந்துட்டு இது பண்ண கையை வந்துட்டு வலிக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க. இது வந்துட்டு பெரிய கேள்வி. ஏன்னா ரயன் வந்துட்டு என்ன பண்றாப்ல, நான் அவ்வளவு சீரியஸாலாம் முடிக்கலங்க, நான் இப்படிதான் பிடிச்சேன், அது ஜாக்லின் வந்து கழுத்துல வச்சு இப்படி பிடிச்சதுக்கும் இப்படி பிடிச்சதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் எல்லாம் போட்டு காமிச்சாப்ல ரயனு. அதுக்கப்புறம் வயிற்றுலேயே அப்படிதான் பிடிச்சி இப்படி பிடிச்சதுக்கும் இப்படி பிடிச்சதுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு நிறைய அட்ரஸ் பண்ண பார்த்தாரு. எப்படின்னா நான் இதெல்லாம் பண்ணல, நான் அப்படி பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அட்ரஸ் பண்ண செம்மையா பார்த்தாரு. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேது சார்
அவர் நேத்து என்ன பண்ணாருன்னு தெரியுமில, இப்பயும் அதே தான் பண்ணிருக்காரு. ஏதோ ஒரு ரெட் கார்டா இல்ல ரெட் கார்டு கூட கொடுக்கணாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும். ஒரு எல்லோ கார்டு கொடுத்து அவங்க பயப்பட வச்சுட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயமே இல்லாம வராங்க வீக்கெண்டுக்கு. ஐயோ இப்பெல்லாம் பண்ணுவோமே, ஐயோ இப்பெல்லாம் பண்ணமே மாட்டிக்குவோமே, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பயமே இல்லாம வராங்க. ஆனா இதே கமல் சாரா இருந்தா கண்டிப்பா வந்துட்டு அது ஒரு பயத்தோட தான் வருவாங்க கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து எல்லோ கார்டு கொண்டு வருவாரு. அந்த ஒரு ரியாக்ஷன் எப்படின்னா அங்க உள்ள சம்பவம் நடந்திருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்து வருவாப்ல. ஏன்னா சுத்தில எல்லாமே எடுத்து வருவாப்ல. அந்த மாதிரி வந்து அவர் பயம் கொடுப்பாரு. அந்த மாதிரி இப்ப ஒரு எல்லோ கார்டு கொடுக்குறாங்கன்னா அந்த இதுக்கு செம்ம பயப்படுவாப்ல எல்லாருமே, கண்டஸ்டன்ட் எல்லாருமே. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, நான் எதா இருந்தாலும் வீக்கெண்ட்ல வந்து பேசிக்கிறேன், நான் எதா இருந்தாலும் வீக்கெண்ட்ல சமாளிச்சுக்கிறேன், நான் எதா இருந்தாலும் வீக்கெண்ட்ல பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நேற்று சாச்சனா பேசினாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரயன் வந்துட்டு நான் வீக்கெண்ட்ல பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் ராணுவ வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வீக்கெண்டு போக இவனுங்களை என்ன பண்ணுது, அங்க வந்துட்டு வீக்கெண்டு தானே ஜாலியா ஏதோ ஃபன்னா போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க நினைச்சிட்டு வராங்க. இதே வந்து அது ஒரு எல்லோ கார்டு கொடுக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா அவங்க திருந்துவாங்கன்னு என்ன பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன். அண்ட் இவங்க வந்துட்டு திருந்த மாட்டாங்களான்னா அந்த ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தா தான் நல்லா இருக்கும். மேபி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லோ கார்டு கொடுக்கல, அந்த மாதிரி லீக்ஸ் சுத்தமா நம்மளுக்கு அப்டேட் வந்துட்டு கிடைக்கல. இது வந்துட்டு எனக்கு ஒண்ணும் புரியல. இவனுக்கு பண்றது வந்துட்டு சுத்தமா பிக் பாஸ் நடத்தணும்னு நடத்துறாங்களா, இல்ல வந்துட்டு சும்மா அவங்க வந்துட்டு போவோம், சரி மழை டைம் வச்சு ஜாலியா இருக்கட்டும், ஜாலியா மலையில விளையாட்டும் அப்படிங்கிறனால விளையாட விடுறாங்களா அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு தெரியல. இவங்க வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா விளையாண்டா பரவாயில்ல, இவங்க வந்துட்டு பண்ற தப்புக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஜாலி மூமெண்ட்ல வந்து கொண்டு போனா எனக்கு சுத்தமா அது சரி பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இதான் வந்துட்டு இந்த ஒரு இன்னைக்கான எபிசோட்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ விட்டுருக்காங்க. அது என்ன நடக்குது அப்படிங்கறது நம்ம நேத்து மாதிரி பார்க்க கூடாது மக்களே. நேத்து மாதிரி ப்ரோமோ நினைக்கவே கூடாது. இனிமே வீக்கெண்ட் வேணா வந்துட்டாவே ப்ரோமோ அப்படி நினைக்க கூடாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ இனிமே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஐயோ நம்ம ப்ரோமோ பார்த்தோன்னே சக்கா புக்கா ஐயோ இப்படி அடே ஏன்னு பார்த்தா அங்க போய் அப்படியே புயல் எப்படி சுத்திக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்குது புயல். அந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு தோணுச்சு. இன்னும் கரையை கடக்கலன்னு நினைக்கிறேன், புயல் கரையை கடந்துருமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு டவுட் ஆகுது. அண்ட் இந்த ஒரு இதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ காமிச்சிருக்காங்க. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் எப்படி இருக்குங்கிறத மறக்காம பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.